வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே மீனம் ராசிக்காரர்கள் என்பவர்கள் வெளிப்படையாக அமைதியானவர்களாக தோன்றினாலும் உள்ளார்ந்த உலகத்தில் கடல் போல் ஆழமும் பரவலும் கொண்ட ஆன்மாக்கள். இவர்களின் மனம் எப்போதும் கனவுகளாலும் கற்பனைகளாலும் நிறைந்திருக்கும். சாதாரண மனிதர்கள் பார்ப்பதில்லை என்று நினைக்கும் விஷயங்களை கூட இவர்கள் மிக நுணுக்கமாக உணர்ந்து கொள்வார்கள். ஒருவரின் முகத்தில் தெரியும் சின்ன சோகத்தையும் குரலில் ஒளிந்திருக்கும் கவலைகளையும் கூட தங்களுக்குள் உறிஞ்சி எடுத்து அதற்கு தீர்ப்பு காண வேண்டும் என்ற எண்ணத்தில் முழுமையாக மூழ்கி விடுவார்கள். அதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே கருணை மிக்கவர்களாகவும் மனித நேயத்தை இதயத்தில் வைத்திருப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு வாழ்க்கை என்பது வெறும் வாழ்வதற்கான பயணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்ச்சி அனுபவம், ஒரு ஆன்மீக பயணம், ஒரு உள்ளார்ந்த தேடல். அதனால்தான் இவர்கள் சின்ன விஷயங்களிலும் ஆழமான அர்த்தம் காண முயல்வார்கள். மற்றவர்களுக்கு சாதாரணமாக தோன்றும் சம்பவங்களையும் வாழ்க்கையின் பெரிய பாடமாக மாற்றிக்கொள்வார்கள். மீனம் ராசிக்காரர்களின் அறிவு புத்தகங்களில் மட்டுமே சுருங்கி இருக்கும் அறிவல்ல, அனுபவத்தில் வளர்ந்த அறிவு. தோல்வி வந்தாலும் அதை பாடமாக கற்றுக்கொள்வார்கள். வழி வந்தாலும் அதிலிருந்து ஒரு புதிய மனிதனாக வெளிவர முயற்சிப்பார்கள். இவர்களின் மனதில் ஒரு குழந்தை போன்ற தூய்மை இருக்கும். அதே நேரத்தில் ஒரு முதியவர் போல் முதிர்ச்சி நிறைந்த சிந்தனையும் இருக்கும். சில நேரங்களில் இவர்களே தங்களது உணர்ச்சிகளால் குழப்பம் அடைவார்கள். ஆனால் அந்த குழப்பமே இவர்களை இன்னும் மனிதநேயம் மிக்கவர்களாக மாற்றுகிறது. ஒருவருக்காக கண்ணீர் சிந்தும் திறன், மற்றவருக்காக இரவு முழுவதும் கவலைப்படும் மனம், தேவையான நேரத்தில் தங்களது வசதிகளை துறந்து உதவும் தன்மை, இவை அனைத்தும் மீனம் ராசிக்காரர்களின் அடையாளங்கள். இவர்களுக்கு பணம், புகழ், அதிகாரம் என்பவை வாழ்க்கையின் முடிவல்ல, மனநிறைவு, உறவு, அன்பு ஆகியவையே உண்மையான செல்வம் என்று நம்புபவர்கள். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நடைமுறை சாதாரண பாதையில் செல்லாது, அது ஒரு கற்பனை பாதை போல இருக்கும். இவர்களின் கனவுகள் வானத்தை தொடும் அளவிற்கு உயரமாக இருக்கும். சிலர் கலை, இசை, எழுத்து, ஆன்மீகம் போன்ற துறைகளில் இயல்பாகவே ஈடுபடுவார்கள். மனதுக்குள் ஓடும் எண்ணங்களை கவிதையாக மாற்றும் திறனும் வழியை இசையாக உருமாற்றும் சக்தியும் இவர்களுக்கே உரியது. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை பற்றி யோசிக்கும் மனம் இருப்பதால் சில நேரங்களில் முடிவெடுக்க தாமதம் செய்யலாம். ஆனால் முடிவு எடுத்த பிறகு அதில் முழு மனதோடு இறங்குவார்கள். இவர்களின் நட்பு வட்டம் பெரியதாக இருக்காது, ஆனால் உள்ளவர்களோடு உயிர்ப்பிப்பான உறவை வைத்திருப்பார்கள். ஒருவரை நம்பினால் அந்த நம்பிக்கையை உயிரை போல காப்பாற்றுவார்கள். துரோகம் நடந்தால் வெளியே காட்டாமல் உள்ளுக்குள் ஆழமாக பாதிக்கப்படுவார்கள். மீனம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பெரும்பாலும் திடீரென வெளிப்படும். அவர்கள் திட்டமிடாத நேரத்தில் நல்ல வாய்ப்புகள் வரலாம். எதிர்பார்க்காத இடத்தில் ஆதரவு கிடைக்கலாம். வீடு வாங்கும் யோகம், சொத்து சேர்க்கும் யோகம், வாகனம் வாங்கும் யோகம் போன்றவை இவர்களுக்கு வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தானாகவே வந்து சேரும். குறிப்பாக மன நிம்மதி தேடும் போது அந்த மன நிம்மதியே தரும் சொந்த வீடு இவர்களுக்கு பெரும் ஆசீர்வாதமாக மாறும். பண விஷயத்தில் சில நேரங்களில் அலட்சியமாக இருந்தாலும் தேவைப்படும் தருணத்தில் பணம் இவர்களை தேடி வரும். அனுபவம் பலருக்கும் இருக்கும். தொழில், வேலை, வியாபாரம் என எது செய்தாலும் அதில் மனித நேயத்தை கலப்பார்கள். அதுவே அவர்களுக்கு நல்ல பேரையும் நல்ல வருமானத்தையும் கொண்டு வரும். வாழ்க்கையின் பிற்பகுதியில் நிலையான செல்வமும் மரியாதையும் குடும்ப சுபமும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம். மீனம் ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில் தாய்மை, தந்தைமை, துணைமை ஆகிய அனைத்தையும் அன்போடு ஏற்றுக்கொள்வார்கள். குழந்தைகளிடம் குழந்தையாகவும் பெரியவர்களிடம் பெரியவர்களாகவும் பழகும் குணம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். குடும்பத்தில் யாருக்காவது கஷ்டம் என்றால் தங்கள் சுகத்தை மறந்து அந்த கஷ்டத்தை நீக்க முயற்சிப்பார்கள். சில நேரங்களில் இவர்களின் அன்பை சிலர் தவறாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அதனால் கூட இவர்களின் கருணை குறையாது. மாறாக இந்த உலகத்தில் நல்லவர்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்னும் மென்மையானவர்களாக மாறுவார்கள். வாழ்க்கை அவர்களை பலமுறை சோதித்தாலும் இறுதியில் அவர்களையே வெற்றி பெறச் செய்யும். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் வெறும் வாழ்வை வாழ்வதில்லை, அவர்கள் வாழ்க்கையை உணர்ந்து அதற்குள் தங்களை கரைத்து மற்றவர்களுக்கும் ஒளி கொடுக்கும் விளக்காக மாறுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் மீனம் ராசி லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் ஏராளமான கிரகங்கள் உள்ளன. வீடு மாற்றம், இடமாற்றம், நிலமாற்றம், வேலை மாற்றம், படிப்பு மாற்றம், தொழில் மாற்றம், வேறு நாடு வேறு ஊர்களுக்கு செல்வது, தெரியாத இடங்களுக்கு சென்று வரும் யோகம் உண்டாகும். மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். எதிர்பாராத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெரியவர்களிடமிருந்து தனித்து செல்வது, பிரிந்து செல்வது போன்ற நிலைமை ஏற்படும். இதனால் தேவையில்லாத மனவேதனை பிரச்சனைகள் ஏற்படும் சூழல் உள்ளது. நிறைய ஆலய வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள். திவ்ய தேசங்களுக்கு சென்று வருவீர்கள். பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு செல்லும் யோகங்கள் உண்டாகும். கால்பாதம் முட்டிகளில் இருக்கக்கூடிய வழிகள் தீரும் யோகங்கள் உண்டு. சுவாமி தரிசனம் சென்று செய்து வருவதால் மன நிம்மதி பெறுவீர்கள். கிரெடிட் கார்டு கடன்களை அடைக்கும் யோகங்கள் உண்டு.
கையில் எடுக்கும் பணத்தை கொண்டு கடனை அடைப்பீர்கள். முதலீடுகளுக்கு திட்டமிடுவீர்கள். தங்கத்தில் முதலீடு செய்வீர்கள். நினைத்த விஷயங்கள் கைகூடும் யோகம் உண்டு. திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் சொல்லி அடிக்கும் யோகம் உள்ளது. மன சந்தோஷம் உண்டாகும். பெரிய வெற்றிகள் பெறும் காலகட்டம். தெரியாத பல பிரச்சனைகள் நீங்கும். நினைத்த காரியங்கள் ஜெயிக்கும் யோகம் உண்டு. பலவிதமான நன்மைகளை பெறுவீர்கள். முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான யோகங்கள் உண்டு. தேவையில்லாத பிரச்சனை, மனக்குழப்பம், மன அமைதியின்மையில் இருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகள் உள்ளது. ஊர் மாறுவதால் சந்தோஷம் பெறும் யோகம் உண்டு. நிறைய பேருக்கு கடன்கள் அமையும். பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய காலகட்டம். உங்களுடைய முக்கியமான நண்பரின் இழப்பு ஏற்படும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. சந்தோஷம் ரீதியாக 70%, பொருளாதாரம் ரீதியாக 95% நன்மை பெறுவீர்கள். சுவாரஸ்யம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த மாதத்தில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். நல்ல ஏற்றம் நிறைந்த மாதமாகவே இருக்கும். அதாவது மீன ராசியினரின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் பெருகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் சிறப்பான வெற்றிகளை பெறுவார்கள். பல்வேறு வழிகளில் இருந்து நிதி வரவு அதிகரிக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் திருப்தி மகிழ்ச்சியும் நிலவும். அதே போல மீன ராசிக்காரர்கள் தன்னலமற்றவர்கள். மற்றவர்களின் வழியை தன்னுடைய வழியாக கருதும் குணம் கொண்ட இவர்கள் ஆபத்து காலத்தில் ஒரு பாதுகாப்பு அரணாக உங்கள் பக்கம் நிற்பார்கள். இந்த சுயநலமான உலகில் இந்த 4 ராசிக்காரர்களின் நட்பு உங்களுக்கு கிடைத்தால் உங்கள் வாழ்க்கை இன்னும் பாதுகாப்பானதாகவும் நிம்மதியானதாகவும் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. குறிப்பாக மீனம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான காலகட்டமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். பணம், பொருளாதாரத்தில் அற்புதமான ஏற்றங்கள் உண்டாகும். மத நம்பிக்கைகள் அதிகரிக்கும். மனவியாதி நிவர்த்தியாகும். நம்பிக்கை பலவிதத்தில் பல நண்பர்கள் மூலமாக ஏற்படும். எல்லோரிடமும் மறைமுகமான எண்ணங்கள் இருந்தாலும் பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அபாரமான நேரமாக இந்த காலகட்டம் இருக்கும். புதன், சூரியன், சுக்கிரன், ராகு இணைவு இருப்பதால் வண்டி வாகனங்களுக்கு செலவு செய்வீர்கள். பெரிய பொய்ப்புகள் நல்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் காலகட்டமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகளில் விஷயங்களில் வெற்றிகள் உண்டாகும். நிறைய ஏற்றங்கள் ஏற்படும். தேவையில்லாத கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். வட்டிக்கு பணம் வாங்காமல் இருப்பதும் நல்லது. தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டம். எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு பலராலும் பாராட்டப்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். பார்வதி தேவி வழிபாடு செய்வது நல்லது. வயிறு, முதுகு தண்டுவடம் சார்ந்த பாதிப்புகளில் கவனம் தேவை. எதிரிகள் விஷயத்தில் வெற்றி பெறுவீர்கள். பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். வீடு, நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல நன்மைகள் கிடைக்கும். கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். சந்தோஷம், பொருளாதார ஏற்றம் 85% நன்றாகவே இருக்கும். மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் செலவு செய்யும் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் இந்த ராசிக்காரர் ராஜாக்களை வணங்குவதை விட அதிக அவமானங்களை அனுபவிப்பார். நீதிமன்ற வழக்குகளில் தோல்வி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. தேவையற்ற அறிமுகங்களால் அவர்கள் தொந்தரவு செய்யப்படுவார்கள். காதல் விவகாரங்களில் சிக்கல்கள் மற்றும் ஏமாற்றங்கள் இருக்கும். அரசாங்க அதிகாரிகளால் அவர்கள் கோபப்படுவார்கள். வேலையில் அவர்களின் முன்னுரிமை கணிசமாக குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்காமல் போகலாம். உடல்நல பிரச்சனைகள் மற்றும் நிதி பிரச்சனைகள் சிக்கல்களை ஏற்படுத்தலாம். அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு அருமையான மாதமாக அமையப் போகிறது. அநீதியான செயல்களில் ஈடுபட்டால் உங்களை அது பிரச்சனையில் விடுபட வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் கோபம் மற்றும் வார்த்தைகளை கவனிக்கவும். உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கவும். சட்டவிரோதமான செயல்களை தவிர்க்கவும். உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். எதிர்மறை சிந்தனைகளால் உங்கள் வாழ்க்கை பாதிக்கலாம். அவைகளை தவிர்க்கவும். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபப்படுவதை தவிர்ப்பதும் நல்லது. அவர்களுடைய விஷயத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் எதுவும் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நிறைய விரயங்கள் ஏற்படும் என்பதால் சனிக்கிழமை தோறும் மதிய வேளைகளில் ஏழை மக்களுக்கு சாப்பாடு, எலுமிச்சை ஊறுகாய் தானமாக கொடுப்பது நன்மைகளை தரும். எதிரிகள் திடீரென தலை தூக்கும் நேரம் என்பதால் எல்லா விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அபிராமி அந்தாதியில் இருக்கும் 40, 43, 75வது பாடலை படிப்பது, கேட்பது நன்மைகளை தரும். பயங்கள் அனைத்தும் நீங்கும். தினம்தோறும் உடற்பயிற்சியை கடைபிடிப்பதும் நல்லது. வயிறு, கழிவு பாதை, முதுகு, கால் பாதம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஏற்றங்கள் ஏற்படும். லாபங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மறைந்தவன் மறைந்த இடத்தை பார்ப்பது யோக பலத்தை கொடுக்கும். சர்வ ஜபத்தை ஏற்படுத்தும்.
வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படுத்தும். எதிர்த்தவர்களை எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல காலகட்டம். அரசு துறை அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகளுக்கு வருவீர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறும். இழுத்துக்கொண்டே இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி டக்கென்று நடக்கும். எதிர்பார்க்காத நன்மைகள் எல்லாம் நடக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் நீங்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு என எல்லா விஷயங்களும் ஏற்றங்கள் அதிகமாக பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அந்யோன்ய குறைபாடுகள் நீங்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட மாதங்களாக பாதிப்புகளை ஏற்படுத்தி வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் நீங்கும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கும் யோகங்கள் உண்டாகும். நிறைய சுப விரயங்கள் ஜென்ம சனியில் நடக்கும். எல்லா விஷயங்களிலுமே ஏற்றங்கள் ஏற்படும் அற்புதமான காலகட்டம் இது. விஷ ஐந்துகள், வழுக்கலான இடங்கள் போன்றவற்றில் கவனம் தேவை. ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். கௌரவங்கள் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும். தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பயணங்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். தைரியமும் வீரமும் அதிகரிக்கும். பணியிடத்தில் பெயரும் புகழும் அதிகரிக்கும். தந்தை உடனான உறவு மேம்படும். குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கிர பெயர்ச்சி மறுபரிசீலனை செய்யக்கூடிய காலத்தை வழங்கும். பழைய தவறுகளை உணர்ந்து அவற்றை சரி செய்வீர்கள். வருமானம் மற்றும் தொழில் ரீதியாக நேர்மறையான முடிவுகளையும் காண்பீர்கள். மேலும் மீன ராசியில் சனி நேரடியாக சஞ்சரிப்பதால் மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கும். நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த பிரச்சனைகள் முடிவடையும். சட்ட சிக்கல்களிலிருந்து விடுபாடு. வியாபாரத்தில் பெரிய லாபங்கள். பணியிடத்தில் முன்னேற்ற செய்திகள். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் சமநிலை. காதல் வாழ்க்கையில் முன்னேற்றம். துணைவிடமிருந்து முழு ஆதரவு. எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். அதாவது மீனம் ராசியினருக்கு இந்த ஆண்டு நிறைவு மற்றும் திருப்திகளை வழங்கும். அரசு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பணியமைப்பு கிடைக்கும். சூழ்நிலை உருவாகும். தலைமை பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. பண விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றிகள் கிடைக்கும். பல சாதனைகளை புரிவீர்கள். நல்ல லாபத்தை பெறுவீர்கள். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு தேடி வரும். பணியிடத்தில் செயல்திறன் பாராட்டை பெற்றிடும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். போட்டியாளர்களுக்கு நல்ல போட்டியை தருவீர்கள். வருமானத்திலும் நல்ல உயர்வு ஏற்படும். ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்கள் பெற்றோர், பெரியோர், உறவினர்களை கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது. முதுகு, கழிவு பாதை, பாதம் வரை ஏற்படும் சிறு பிரச்சனைகளிலும் மிகுந்த கவனம் செலுத்துவது மேன்மைகளை உண்டாக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக மாறும். பெற்றோர், பெரியோரின் ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது. ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் நன்மைகளை தரும். முதலீடுகளுக்கு குறைவிருக்காது. உத்தியோகம், தொழில், படிப்பு, வியாபாரம் ரீதியாக வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சனிக்கிழமை மதிய வேளைகளில் தான தர்மம் கொடுப்பது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். கடல் கடந்து பெயர் புகழை பெறுவீர்கள். பெற்றோர், பெரியோருக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் நீங்கும். கோளார் பதிகத்தை கேட்பது உங்களுக்கு மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். யோகமான காலகட்டமாக இருக்கும். செவ்வாய் பார்வை இருப்பதால் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வேலையில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். ஆனால் மத்திய அரசின் வேலை கிடைக்கும். கோவில் கட்டக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும். முன்னோர் சொத்து பிரச்சனைகள் நீங்கும். மக்களின் பணங்கள் வந்து சேரும். அண்ணன் தம்பிகளுக்கு இடையான பிரச்சனைகள் நீங்கும். கோவில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் வங்கி கணக்குகளில் கவனம் தேவை. பாகிஸ்தானத்தில் சூரியன் இணைவதால் கால் முட்டி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். வண்டி வாகனங்களை மாற்றுவதற்கான யோகங்கள் உண்டாகும். பொறுமை, நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. எரிச்சல்கள் ஏற்படும். மருத்துவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய வேலைகள் செய்யும் போது சில சங்கடங்கள், சர்ச்சைகள் ஏற்பட்டு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொறுமைகளை கடைபிடித்தால் பெரிய ஏற்றம் உண்டாகும். ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதாரமும் 80% நன்றாகவே இருக்கும். குறிப்பாக மீனம் ராசியின் 4வது வீட்டில் கஜகேசரி ராஜயோகம் உருவாகிறது. இதனால் மீனம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப உறவுகளின் நன்மைகள், படிப்பில் வெற்றி மற்றும் ஆராய்ச்சியில் முன்னேற்றம் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அன்பான உறவு ஆரம்பிக்கும். சமூக ஆதரவு மற்றும் பணியிடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசிக்காரர்களின் மன உலகம் என்பது சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு தனி பிரபஞ்சம் போல இருக்கும். வெளியே சிரித்த முகத்துடன் இருப்பார்கள். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் 1000 சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த மனிதன் ஏன் இப்படி பேசினான், இந்த நிகழ்வு ஏன் இப்படி நடந்தது என்று ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளுக்குள் ஆராய்ந்து அதன் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முயல்வார்கள். இவர்களுக்கு வாழ்க்கை என்பது வெறும் நிகழ்வுகளின் தொகுப்பல்ல, அது அனுபவங்களின் பாட புத்தகம். ஒரு தோல்வி வந்தால் அதை வெறும் தோல்வியாக நினைக்க மாட்டார்கள். அது அவர்களை மேலும் வளர்க்க ஒரு பாடம் என்று நினைப்பார்கள். அதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் சோகத்தை கூட தங்கள் உள்ளத்தின் உரமாக மாற்றி நாளைய வெற்றிக்கான விதையாக்கும் அபூர்வ திறன் கொண்டவர்கள். மீனம் ராசிக்காரர்களின் பேச்சில் ஒரு தனி மந்திரம் இருக்கும்.
மெதுவாக பேசினாலும் அவர்கள் சொல்வதிலேயே ஒரு ஆழம் இருக்கும். கடுமையான வார்த்தைகளால் யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள். மாறாக மென்மையான வார்த்தைகளால் மனதை தொட்டு விடுவார்கள். யாராவது மனம் உடைந்த நிலையில் வந்தால் அவர்களுக்கு தீர்வு சொல்லும் முன் முதலில் அந்த வழியை புரிந்து கொள்ள முயல்வார்கள். உனக்கு இப்படி நடந்தது ரொம்ப கஷ்டம்தான் என்று சொல்வதிலேயே கூட பெரிய ஆறுதல் இருக்கும். அதனால்தான் நண்பர்களும் குடும்பத்தினரும் வேலை செய்யும் இடத்தில் உள்ளவர்களும் தங்கள் மனசுக்குள் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்க நினைக்கும் இடம் மீனம் ராசிக்காரர்களின் அருகாமையில்தான். மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பாதை நேர்கோட்டில் செல்லாது. அது வளைவுகளும் திருப்பங்களும் நிறைந்த ஒரு பயணம். ஆரம்பத்தில் குழப்பமாக இருக்கும். எதை பிடிக்க வேண்டும், எதை விட வேண்டும் என்று தெரியாமல் தவிப்பார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களுக்குள் இருக்கும் உண்மையான திறமை வெளியில் வர ஆரம்பிக்கும். சிலர் ஆன்மீகத்தில் ஆழமாக ஈடுபடுவார்கள். சிலர் கலை, இசை, எழுத்து போன்ற துறைகளில் தனித்துவமான அடையாளம் உருவாக்குவார்கள். எங்கு சென்றாலும் அவர்களின் தன்மை வேறுபட்டதாக இருக்கும். கூட்டத்தில் இருந்தாலும் தனித்துவமாக தெரியும். அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் பெரிய உலகத்தை சுமந்து கொண்டிருப்பார்கள். இந்த உலகம் புரிந்து கொள்ளாத அளவுக்கு ஆழமான மனிதர்கள் மீனம் ராசிக்காரர்கள். பணம், சொத்து, வசதி ஆகிய விஷயங்களில் மீனம் ராசிக்காரர்கள் மிகவும் விசித்திரமானவர்கள். அவர்கள் பணத்தை தெய்வமாக நினைக்க மாட்டார்கள். ஆனால் பணம் இல்லாமல் வாழ்க்கை நடக்காது என்பதையும் நன்றாக உணர்ந்திருப்பார்கள். அதனால் சம்பாதிக்க தெரியாதவர்கள் அல்ல. ஆனால் சம்பாதிப்பதை அப்படியே வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் சில நேரங்களில் அலட்சியம் காட்டுவார்கள். இருந்தாலும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் திடீரென்று பெரிய வாய்ப்பு கிடைத்து நிலையான வருமானமும் சொந்த வீடும் வாகன வசதியும் ஒரே நேரத்தில் வந்து சேரும் யோகம் இவர்களுக்கு உண்டு. குறிப்பாக அவர்கள் மனதில் இப்போது எனக்கு ஒரு நிலையான வாழ்க்கை வேண்டும் என்ற எண்ணம் உறுதியான வந்த பிறகு அந்த எண்ணத்திற்கே ஏற்ப சூழ்நிலைகள் தானாக உருவாகும். விதி அவர்களை மெதுவாக நகர்த்தினாலும் சரியான இடத்தில் நிறுத்திவிடும். மீனம் ராசிக்காரர்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை என்பது வெறும் உடன்பாடு அல்ல. அது ஆன்மீக பிணைப்பு போல இருக்கும். ஒருவரை நேசித்தால் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். குறைகளோடு குணங்களோடு காதலில் ஏமாற்றம் வந்தால் அந்த அனுபவம் அவர்களை கசப்பானவர்களாக்காது. மாறாக இன்னும் ஆழமான புரிதல் கொண்டவர்களாக்கும். துணையை தேர்வு செய்யும் போது வெளிப்புற அழகை விட மன அழகையை முக்கியமாக பார்ப்பார்கள். வாழ்க்கை துணையிடம் இருந்து கிடைக்கும் ஒரு சின்ன அன்பு சொல்லே இவர்களுக்கு பெரிய செல்வமாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி இருந்தால் உலகமே அமைதியாக இருப்பது போல உணர்வார்கள். அதனால்தான் வீட்டை கோயில் போல பார்த்து குடும்ப உறவுகளை உயிராக காப்பாற்ற முயல்வார்கள். மீனம் ராசிக்காரர்கள் வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இறுதியில் அவர்கள் தோல்வியடைவதில்லை. அவர்கள் மாறுகிறார்கள், முதிர்கிறார்கள், உயர்கிறார்கள். வாழ்க்கை அவர்களை உடைக்க வரும்போது அவர்கள் உடையாமல் தங்களை மறுபடியும் வடிவமைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் சோகத்தில் இருந்தாலும் நாளை அதே சோகத்தை ஒரு கதையாக, ஒரு பாடமாக, மற்றவர்களுக்கு உதவும் அனுபவமாக மாற்றி விடுவார்கள். இதுவே மீனம் ராசிக்காரர்களின் உண்மையான ராஜ யோகம். பணம் மட்டுமல்ல, மன நிறைவும் மனிதர்களின் ஆசீர்வாதமும் வாழ்க்கையின் அர்த்தமும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் அதிர்ஷ்டம். மேலும் இந்த நிலையில் மீனம் ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த போராட்டம் என்பது வெளியில் தெரியாத ஒரு நீண்ட பயணம் போல இருக்கும். இவர்களை பார்த்தால் எப்போதும் அமைதியாகவும் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்பவர்களாகவும் தோன்றலாம். ஆனால் அந்த அமைதியின் பின்னால் தங்களுடன் தாங்களே பேசிக்கொண்டு 1000 கேள்விகளுக்கு பதில் தேடும் மனம் இருக்கும். நான் ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை சந்திக்கிறேன்? இந்த அனுபவம் என்னை எதற்கு தயாராக்குகிறது என்ற கேள்விகள் அவர்களின் மனதில் அடிக்கடி எழும். மற்றவர்கள் போல உடனடியாக கோபப்படவோ சண்டை செய்யவோ மாட்டார்கள். மாறாக தங்கள் வழியை உள்ளுக்குள் அடக்கி கொண்டு அதிலிருந்து அர்த்தம் கண்டுபிடிக்க முயல்வார்கள். அதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அடிபட்டாலும் அந்த அடிகள் அவர்களை கடினமானவர்களாக மாற்றுவதில்லை. மாறாக மேலும் கருணையுடன் வாழ தெரிந்தவர்களாக மாற்றுகிறது. மீனம் ராசிக்காரர்களின் நேர மேலாண்மை மற்றவர்களுக்கு புரியாத ஒரு விதத்தில் இயங்கும். கடிகாரத்தை பார்த்து வாழ்பவர்கள் அல்ல, மனநிலையை பார்த்து வாழ்பவர்கள். மனம் அமைதியாக இருந்தால் ஒரே நாளில் 10 நாள் வேலை செய்யும் அளவிற்கு உழைப்பார்கள். மனம் குழப்பமாக இருந்தால் ஒரு சின்ன வேலைகளையும் தொடங்க முடியாமல் தள்ளி போடுவார்கள். இதை சிலர் சோம்பேறித்தனம் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அது உணர்ச்சி சார்ந்த இயங்கும் இயல்பு. சரியான சூழல் கிடைத்தால், சரியான வார்த்தை கிடைத்தால், சரியான ஊக்கம் வந்தால் அவர்கள் திடீரென மின்னல் போல மாறுவார்கள். அந்த நேரத்தில் அவர்களை யாராலும் நிறுத்த முடியாது. அவர்களின் வெற்றிகள் மெதுவாக தோன்றலாம். அந்த வெற்றியின் அடிப்படை மிகவும் ஆழமாகவும் உறுதியானதாகவும் இருக்கும். மீனம் ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை ஒரு நேர்கோடு அல்ல, அது பல திருப்பங்களை கொண்ட ஒரு பாதை. ஆரம்பத்தில் ஒரு வேலை, பின்னர் இன்னொரு வேலை, அதற்கு பிறகு வேறொரு திசை என்று மாறலாம். சிலர் இதை நிலையற்ற தன்மை என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அது தங்களை தேடும் பயணம். அவர்கள் எங்கே தங்களை முழுமையாக வெளிப்படுத்த முடிகிறதோ அங்கேயே நிலைத்து நிற்பார்கள். மனிதர்களுடன் தொடர்புடைய வேலைகள், கலை சார்ந்த துறைகள், ஆலோசனை, சிகிச்சை, ஆன்மீகம், எழுத்து போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை.
பணம் மட்டும் பார்க்கும் வேளைகளில் இவர்கள் நீண்ட நாள் மன நிறைவுடன் இருக்க வேண்டியது. ஆனால் மனம் சேர்ந்த வேலை கிடைத்துவிட்டால் அதிலிருந்து பணமும் புகழும் மரியாதையும் தானாக வரும். அவர்களின் வெற்றி சத்தமாக வராது, மெதுவாக அமைதியாக ஆனால் ஆழமாக வரும். மீனம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட காலம் என்பது ஒரே நாளில் திடீரென மாறும் ஒரு விஷயம் அல்ல. அது மெதுவாக உருவாகும் ஒரு பருவம். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் கடுமையான பொறுப்புகளை சுமப்பார்கள், மற்றவர்களுக்காக வாழ்வார்கள், தங்கள் கனவுகளை தள்ளி வைப்பார்கள். ஆனால் அதற்கு பிறகு வாழ்க்கை திடீரென இப்போது உனக்கான நேரம் என்று சொல்வது போல மாறும். அந்த காலகட்டத்தில் வீடு வாங்கும் யோகம், நிலம் வாங்கும் யோகம், வாகனம் வாங்கும் யோகம், சேமிப்புகள் பெருகும் யோகம் எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து சேரும். முக்கியமாக அந்த வசதிகளோடு சேர்ந்து மன நிம்மதியும் வந்து சேரும். இதுவே மீனம் ராசிக்காரர்களின் உண்மையான ராஜயோகம். வெளியில் தெரியாத அளவிற்கு பெரிய உள்ளார்ந்த வெற்றி. மீனம் ராசிக்காரர்களின் முதிர்ச்சி காலம் என்பது ஒரு அழகான மாற்றத்தின் காலம். இளம் வயதில் அவர்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படுவார்கள். யாரை நம்புவது, யாரை தவிர்ப்பது என்று தெரியாமல் சில நேரங்களில் ஏமாறுவார்கள். ஆனால் வயது கூட கூட அவர்களின் பார்வை மாறும். எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மாறி யாரை காப்பாற்ற வேண்டும், யாரை விட்டுவிட வேண்டும் என்ற தெளிவு வரும். இதனால் அவர்கள் கசப்பானவர்களாக மாறுவதில்லை, மாறாக புத்திசாலித்தனமான கருணையுடன் வாழ தெரிந்தவர்களாகவே மாறுகிறார்கள். மேலும் வாழ்க்கையை எளிமையாகவும் ஆழமாகவும் அனுபவிப்பார்கள். அந்த நிலையில் அவர்கள் இருக்கும் இடமே அமைதியாகும். அவர்கள் பேசும் வார்த்தையே மற்றவர்களுக்கு ஆறுதலாக மாறும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.